ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வருஷம் இது ஒரு ப்ராப்ளம் எப்பயுமே தமிழ்நாட்டில் வந்துடும். காவேரி ப்ராப்ளம், காவேரி வாட்டர் நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துச்சா வரலை அப்படின்றது. 70 வருஷமாக இந்த டிஎம்கே ஏடிஎம்கே கவர்மெண்ட் மாறி மாறி ஆட்சி பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இதுக்கு ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் அவங்களால கொண்டு வரவே முடியலை. எஸ், சுப்ரீம் கோர்ட் வந்து ஒன்று சஜஸ்ட் பண்ணியிருக்கு, நம்மளுக்கு எவ்வளோ வாட்டர் கொடுக்கணும்னு சொல்லி. இனிஷியலாக ஒரு வாட்டர் அளவு சொன்னாங்க, இப்போ அதை ரெடியூஸ் பண்ணி 177 டிஎம்சி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஆல்மோஸ்ட் கொடுக்குறாங்க, சம்டைம்ஸ் கொடுக்குறது இல்லை. தோ சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னாலுமே அதை ஃபாலோ பண்ணுறதுல இல்லாட்டி டிலே பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. பேச்சுவார்த்தையில் ஏதாவது சரியாக இருக்கானா இது வரைக்கும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் மூலமாக போய் சுப்ரீம் கோர்ட் அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணி திரும்ப அங்கேருந்து நம்ம அந்த கமிட்டி மூலமாக ரெக்வஸ்ட் பண்ணி தான் நம்மளுக்கு வாட்டர் இது வரைக்கும் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி இருந்த எந்த ஆட்சியிலேருந்து எந்த கட்சியுமே அதை சரியாக இதை ப்ரொசீட் பண்ணாமல் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எதிர்கட்சி ஆனதுக்கப்புறம் இந்த இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு எந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இவங்க வந்து இப்போ 2 மாதம் தான் ஆயிருக்கு. 70 வருஷமாக என்னையா பண்ணீங்க நீங்கள்? 70 வருஷமாக இருந்திருக்கீங்க. பேச்சுவார்த்தையில் தான் சரி பண்ண முடிஞ்சிருக்கா? சுப்ரீம் கோர்ட் மூலமாக தான் நம்மளுக்கு ஏதாவது ஓரளவுக்காவது வாட்டர் வருது. பிகாஸ் இது வெரி சென்சிட்டிவ். அங்கே கர்நாடகாவுக்கும் சரி, நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் ஆகட்டும், அவங்க ரொம்ப பயங்கர சென்சிட்டிவ். ஏதாவது ஒரு ப்ராப்ளம், இங்கே தண்ணி திறக்கணும்னு சொல்லிட்டாலே ஆல் டுகெதர் எல்லாருமே ஒரு குரூப்பாக வந்து இதை நம்ம கடை அடைப்போம், பஸ்ஸு ஓடாது, எல்லாமே டிஎன் வெஹிக்கிளை பார்த்தா உடைக்கிறது, இந்த மாதிரி பயங்கர சென்சிட்டிவாக கொண்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம கேட்கக்கூடிய இடத்துல இருக்கோம், அவங்க தரக்கூடிய இடத்துல இருக்காங்க. தோ நம்மளுக்கு கர்நாடகா, நம்மளுக்கு காவேரி வாட்டர் வந்து நம்மளுக்கு 100% அதில் உரிமை இருந்தாலுமே என்ன செய்ய முடியல, நம்மளால் அதை கரெக்டாக வாங்க முடியலை. இந்தியா வந்து ஒரு யுனைடெட் கண்ட்ரி தான். பட் ஆனால் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியுமே சில சமயம் டிலே பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கையில் இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. ஆட்சியில் இருக்க கட்சி இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணணும். நம்ம ரெக்வஸ்ட் பண்ணாலுமே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கோ அதை அவங்க கொடுக்கணும். ஸோ இதுதான் ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் தான் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்களே, இதை எப்படி சார்ட் அவுட் பண்ண முடியும்? எவ்ரி இயர் கரெக்டாக வரணும்ப்பா, எங்களுக்கு என்ன செய்யணுமா செஞ்சுருங்க, அப்படி செய்ய முடிஞ்சு அவங்களால. நாங்கள் ஆட்சியில் இருந்தால் செஞ்சுட்டோம், கரெக்டு. என்ன செஞ்சீங்க? தண்ணி மழை பெஞ்சது வந்துருச்சு தண்ணி, இல்லாட்டி உங்கள் ஆட்சியில் எந்த டைமில் இந்த ப்ராப்ளம் இருந்ததே இல்லையா? இதுக்கு முன்னாடி அம்மா சம்டைம்ஸ் அந்த கோர்ட்டில் போய் இதை எப்படி நம்ம கேட்டு வாங்கணும், ப்ராப்பராக லீகலாக இதை எந்த மாதிரி கொண்டு வரணும், ஜெயலலிதா அவங்க பண்ணாங்க. உங்கள் கட்சியில் நீங்கள் இப்போ என்ன தான் பண்ணீங்க? இப்போ ஒரு வந்து 80 நாள் ஆயிருக்கு, அதுக்குள்ளே பாலைவனமாக மாறிடுச்சுன்றீங்க. தண்ணி இல்லாமல் அது பாலைவனம் மாதிரி இருக்குன்றீங்க. ஓகே, அதெல்லாம் ரைட். இன்றைக்கி ஒரு போராட்டம் பண்ணீங்களே, இன்றைக்கி ஒரு போராட்டம், காவேரிக்காக போராட்டம் பண்ணீங்களா இல்லை த்ரிஷாக்காக போராட்டம் பண்ணீங்களான்னு தெரியலை. த்ரிஷான்னு கத்துறாங்க. என்னோடய சேனல் இப்போ தான் சாதாரணமாக ஆரம்பிக்கிற சேனல் தான். ஆனால் குழந்தைகள்லாம் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த கான்டென்ட்டை கூட நாங்கள் சொல்ல விரும்பலை. நான் எதிர்கட்சி தலைவராக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் வேணாமா? எதை நம்ம பேசணும், எதை நம்ம பேசக்கூடாது அப்படின்ட்டு? இல்லை உங்கள் வீட்டில் இப்படி தான் பேசுவீங்களா நீங்கள்? மக்கள் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு வேணாமா? உங்கள் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் என்ன சொல்கிறாரு? அவர் எலும்பை உடைப்பேன்றார். என்ன காரணத்துக்காக எலும்பு உடைப்பேன்றார்? விஜய் என்ன சொன்னார்? எல்லாரையும் உள்ளே விட்டு கதவை பூட்டி நான் அடிப்பேன் நான் சொன்னார். எப்போ பார்ட்டி ஃபண்டு நான் கேட்குறேன், பார்ட்டி ஃபண்டுன்னு கேட்டால் எந்திரிச்சு போயிடுறீங்க. அடுத்த தடவை நம்ம பேசணும்னா பேச மாட்டேன்றீங்க. அடுத்த தடவை நம்ம பேசுகிறாருந்தா சபாநாயகர்கிட்ட கேட்டு இந்த கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் பேசணும் போல் அப்படின்றார். இதுக்கு நீங்கள் எப்படி எதிர்வினையாற்றணும்? அடுத்த தடவை நீங்கள் பேசுங்க, நாங்கள் உள்ளே உட்காந்து உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். அதுதான ப்ராசஸ்ஸு. நீங்கள் எப்படி கதவை பூட்டுவீங்கன்றீங்க? கதவை பூட்டினா அடுத்து எலும்பை உடைப்பேன். என்ன லாஜிக் இது? என்ன லாஜிக்கில் இதுக்கு ஆன்சர் இது? ஒரு எதிர்கட்சி தலைவர் இல்லை அந்த கட்சியோட தலைவர் இருக்காரே, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அவர் கேட்க வேணாமா? அவர் எம்எல்ஏ கூப்பிட்டு எப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படின்றத சொல்ல வேணாமா? உங்களுக்கு உடனே இவங்க வந்து உங்களை ஜெயிலில் பிடிச்சி உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி அவங்க ஆளுமை பண்ணுறாங்கன்றதில் என்ன லாஜிக்கில் பேசுகிறீங்க? இதெல்லாம் அந்த காலத்தில் பண்ணீங்க, இந்த இதிலெல்லாம் எடுபடாது. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அடுத்த 10-15 வருஷம் இல்லை 25 வருஷத்துக்கு டிவிக்கே இல்லாட்டி அடுத்து தான். லேர்ன் பண்ணுங்கள், இல்லாட்டி அண்ணாமலை சார்ட்ட லேர்ன் பண்ணுங்கள். அவர் வந்து அடுத்து வின் பண்ணுறாரு, பண்ணலை, இறங்கி வேலை பார்க்குறாருல, அவர் வின் பண்ணாமல் கூட போகிறார். பிகாஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களில் வந்து இறங்கி வேலை பார்க்குறதோடு சேர்த்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் தேவைப்படுது. அந்த மாதிரி இல்லைன்னா இன்றைக்கி டிவிகேனால டிஎம்கே வின் பண்ணியிருக்க முடியாது. தோ அண்ணாமலை ஒரு நல்ல லீடராக இருந்தாலும், இன்றைக்கி அண்ணாமலை தனியாக ஒரு பார்ட்டியாக ஆரம்பிச்சிருந்தாலும் இன்றைக்கி டிஎம்கே வின் பண்ணியிருக்க முடியும்னா முடியாது. லக்கிலி அது பெரிய ஆளுகளுக்குலாம் புரியல, குழந்தைகள் மூலமாக புரிஞ்சிருக்கு. குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னுவாங்க. அந்த மாதிரி குழந்தைகள் சொல்லி இன்றைக்கி ஓட்டை போட்டு வின் பண்ணியிருக்காங்க. இல்லாட்டினா இதை வின் பண்ணியிருக்க போகிறதே கிடையாது. காலகாலத்துக்கும் உங்கள் தலைமுறை தான். இதுக்கு சில பேர் முட்டு கொடுக்குறாங்க, மீசைக்காரரு, அப்புறமேலு நிறையா டேஸ் பிரசன்னா,
சோத்துல கை வைக்கிறீங்களே, உங்களுக்கு இந்த சோறு எங்கேருந்துடா வந்துச்சுன்னு ஒரு ஆள் கேட்குறான். அறிவு வளர்ச்சி குன்றியவர்கள்லாம் போய் தாவேக்காக்கு ஓட்டு போட்டிருப்பான். என்ன லாஜிக்கலடா பேசுகிறீங்க நீங்கள்லாம்? படித்தவங்க தானே நீங்கள்லாம். திமுக காரங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் அறிவு இருக்கா? தமிழ்நாடு எங்கே போகுதுன்னு தெரியல. லக்கிலி டிஎம்கேரா முடிஞ்சு. அடுத்து நீங்கள் இப்போ பண்ணுறதெல்லாம் பார்த்தா திரும்ப வருவீங்களான்லாம் தெரியல. திரும்ப வர வாய்ப்பெல்லாம் கிடையாது. எங்கேயோ 1-2 வரலாம். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், எல்லா இடத்துலையும் ஓட்டுக்கு காசு கொடுத்தீங்களா கொடுக்கலையா? டிவிக்கு ஓட்டுக்கு எந்த அளவுக்கு காசு கொடுத்தாங்க? கொடுக்கவே இல்லை. கொடுக்காமல் இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்றதே பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் அவங்கள எதிர்க்கணும்னா உங்களுடைய லாஜிக், உங்களுடைய அந்த இதை மாற்றுங்க, வழிமுறையை மாற்றினா மட்டும்தான் உங்கள்கிட்ட ஜெயிக்க முடியும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு போலி ஏதாவது பேசி பார்க்க முடியலை, நியூஸ் பார்க்க முடியலை. காவேரி இஷ்யூக்காக இவ்வளவு வருஷம் இருந்துட்டு 80 நாள் இருந்திருக்காரு. அதுக்குள்ளே வந்துட்டு அவர் மேலே என்னென்ன பேசிட்டு அங்கனக்குள்ளே போயிட்டு திரும்ப சொல்கிறேன், அந்த கான்டென்ட் நான் பேச மாட்டேன். அதெல்லாம் சொல்லக்கூட அருவருப்பாக இருக்குது. என்னன்னு பேசுகிறதுக்கு இதாக இருக்குது. அவ்வளவு கீழ்த்தரமாவா பேச முடியும்? ஓகே, தேங்க்யூ.